அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, டிஎன்ஏபியில் காணாமல் போன ஹார்ட் டிஸ்க் பற்றி. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மீட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன டேட்டா இருந்துச்சு, எது எரேஸ் ஆச்சு எல்லாமே தெரியாது. ஆனால் இது அவ்வளோத்தையுமே வந்து ரெக்கவரி போட முடியும். எப்படி போட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சென்ட்ரலில் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்க. அப்போ டாக்குமெண்ட் அனுப்புகிறோன்னா சென்டர்லேருந்து வர்ற டாக்குமெண்ட்டு அங்கே தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சென்னையில் உள்ள பவர் பிளான்ட்டில் இருந்து அவங்களுக்கு இவ்வளோ இது நாங்கள் கன்செப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்கன்னா அது வந்து இப்போ ஹெட் ஆஃபீஸில் அழிஞ்சிருக்கும். பட் அங்கே உள்ள டாக்குமெண்ட்டில் வந்து இருக்கும். அதே போல் டெண்டர் நோட்டீஸில் இருந்து யார் யாருக்கு எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. யாருமே போட்டு எழுதி கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறதில்ல. நீங்களும் எவ்வளோ டெண்டர் போட்டிருக்கீங்க, யார் யாருக்கு எவ்வளோ பில்லு கொடுத்துருக்கீங்க, அதுபோக இங்கேருந்து இப்போ தூத்துக்குடியிலேருந்தே நிறைய புகார் வந்து கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் சில டாக்குமெண்ட் கொடுத்தாரு. அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி கைது நடவடிக்கை எடுக்கலாம். இன்னமும் அந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிடிபிஎஸ்லேருந்து இப்போ மிஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டிடிபிஎஸோட தலைமை பொறியாளரை வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவருக்கான எல்லா பணப்பலனையும் நிப்பாட்டுங்க. அப்போ வந்து அப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். எங்கே டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுது. இப்போ ஸ்டோரில் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது காணாமல் போயிட்டுனா யாரை டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அந்த ஸ்டோரோட இன்சார்ஜ். அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு, இந்த எரிஞ்சு போகிறது, இந்த எலி சாப்பிட்றதுன்னு கதை சொன்னாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அவர் ஒரு உண்மையை சொல்லுவார். அப்படின்னா இது இவர் கீழே இருந்துச்சு, அப்புறம் அவரை தூக்கணும். இப்படி தூக்கினீங்கன்னா அவங்களே உண்மையை சொல்லுவாங்க. இன்றைக்கி வர 10 ரூபாய்க்காண்டி அவங்களுக்கு வர மொத்த பணபலனையும் அளக்க அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படியே இல்லாட்டாலும் அந்த டிவிஷனில் உள்ள அவளை பற்றியும் சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு 100 பேர் சஸ்பெண்ட் பண்ணால் அதில் 10 பேராவது உண்மையை வந்து சொல்லிடுவான். அப்படி தான் வந்து இவங்க பண்ணுற அரசியலுக்கு உண்மையை வந்து கொண்டு வர முடியும். இப்போ தாவேகா வந்து பொறுப்பேற்று ஆட்சி இப்போ வர எல்லாருமே வந்து அங்கங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், கனிம வளத்தில் இருந்த பிரபு அவராக இருக்கட்டும், நிர்மல்குமார் மின்துறை, அப்புறம் டாஸ்மார்க்கு, இப்படி எல்லாருமே வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. போக்குவரத்துறை எல்லாத்துலேயுமே வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அதை பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணையில் அதை வந்து ஆய்வு பண்ணி ஐஏஎஸ், அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் இருப்பாங்க. இப்போது டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஈபிலனா அதில் முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க. அவங்க வந்து டாக்குமெண்ட்டை அவங்களே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு சாமானியனே இவ்வளோ யோசிக்காங்க. நீங்கள் ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் இது என்ன பண்ணலாம் கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க 1000 வழிகள். இதை அப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணியிருக்கலாம், இவங்ககிட்ட போய் இதை கேளுங்க, இவனை பிடிச்சா ரெடி ஆகும். இப்படி 1000 வழிகள் வந்து ஒரு பொதுமக்களை சொல்ல முடியும் போது ஒரு அஃபிஷியல்லேருந்து எவ்வளோ டாக்குமெண்ட் அப்போ ரெடி பண்ணலாம். அதனால் இந்த ஊழலில் வந்து யாருமே தப்பிக்கக்கூடாது. உங்களை வந்து மெயினாக கொண்டாந்து ஊழல் பண்ண மாட்டீங்க, ஊழல் வந்து பண்ணுறத விட ஊழலை வந்து பண்ணவனை வந்து விட மாட்டீங்கன்னு தான் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்க. அது நல்லபடியாக நடக்கும். அதே போல் உத்தமர் மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ நடந்திருக்கு அவ்வளோ நடந்திருக்குன்னா அவனும் அந்த இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான் இவ்வளோ நாள் காசு கொடுத்து. அவருமே விடக்கூடாது. நீங்கள் விடாமல் இருந்தால் மட்டுமே ஒரு தூய அரசியல் வந்து இங்கே நடக்கும். மற்றபடி இவங்களை எல்லாமே கண்டுக்கிடாமையே இருந்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கான 6 மாதம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு முக்கியமடியாக ஒரு 4-5 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் வந்து அப்படி தான் இருக்கும். முதல்வன் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள ஒரு கவர்மெண்ட்டே மாறின மாதிரி ஒரு வித்தியாசமான கவர்மெண்ட்டாக இருக்குது. யாருமே வந்து இதுவரை பொதுமக்கள் வந்து சட்டசபையை லைவாக பார்த்த மாட்டாங்க. ஒரு அமைச்சர் பதவி ஏற்கிறதையோ ஒரு இதையோ விஜய் என்ன சொல்லுவார் இப்படி யாருமே வந்து எதிர்பார்த்தவே மாட்டாங்க. இப்போ அவ்வளோ பேர் எதிர்பார்த்து ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி ஆட்சி பண்ணணும் பண்ணுறாங்க. இதுதான் கவர்மெண்ட்னாலே தெரியறதே வந்து இப்போ தான் தெரியுது. அதனால் இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயத்தில் நீங்கள் வந்து யார் என்னன்னு பார்க்காம உடனடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. யாருக்கு வேலை பார்த்தோம், என்ன ஏது, இதில் எந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இருக்காரா இல்லையா, யாரையும் நம்ம வந்து சடனாக குறை சொல்ல முடியாது. ஆனால் தவறு நடந்திருக்க இடத்துல
தவறை வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டுட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஒரு நல்ல அரசியல் யாரையுமே நம்ப மாட்டாங்க பொதுமக்கள். ஒரு தனி எழுச்சியாக வந்து அதை வந்து இன்னுமே அடுத்த ஒரு இளைஞர்களோ யாருக்கோ வந்து வாய்ப்பு வந்து மக்கள் சரி எல்லாருமே அதே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணாத அளவுக்கு இந்த அரசு படணும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.